Praise the Lord. ஸோ இந்த vlog சண்டே சர்வீஸ்க்கு அப்புறமா நான் என்னெல்லாம் பண்ணுறேன், சர்ச் முடித்து நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்றது தான். ஆக்சுவலி நல்ல ஒரு ஆசம் பிளஸட் மெசேஜ் கேட்டதுக்கப்புறமா பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வெளியே வந்ததுக்கப்புறமா அங்கே 2 டீ குடித்து காரில் ஏறி உட்காந்து அவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளேயோ கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் இம்மீடியட்டாக என்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி உடனே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அங்கேயே நாங்கள் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி பப்ஸோ ரோலோ எதனா சாப்பிட்டுட்டு வர்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், டைரெக்டாக ஃபேமிலிக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். Please watch. Hope you all will like this video. Thank you so much. ஸோ சண்டே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரைஸ், கேபேஜ், கேரட் தோரன், அப்புறமா ட்ரை சிக்கன் அண்ட் மோர் கறி. ஸோ இதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். மோர் கறி, சிக்கன், தோரன் வாஸ் ரியலி டேஸ்டி. ஸோ வாட்ச் how I prepared. ஸோ சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வெஜிடேபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேபேஜ் தோரனுக்கு கொஞ்சம் ஆயில், கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிடுவேன். அது வதங்கினதுக்கு அப்புறமா கேபேஜு, கேரட்டு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த ஆவியிலேயே வேக நான் விட்டுருவேன். ஸோ இன் மீன் டைம் இந்த சண்டேயில் என்ன மெசேஜ்னாக்கா, நம்ம பர்ஃபெக்டாக வாழ ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் நம்மளால் வாழ முடியாது சில நேரத்தில். ஸோ கெட் க்ளோஸர் டு ஜீசஸ், ஹீ வில் மேக் அஸ் பர்ஃபெக்ட். ஸோ இட் வாஸ் வெரி ஆசம் மெசேஜ். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக நான் பெரட்டி வச்சுடுவேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில், சோம்பு, காஞ்ச மிளகா, எந்த காஞ்ச மிளகாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா அது ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் பெரட்டிடுவேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். சிக்கனுன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் யூஸ் பண்ணுவேன். இது அந்த வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் சுக்கா மசாலா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவேன். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக வழட்டிட்டு தண்ணி ஊற்றி அது நல்லா திக்காக ஆகிற மாதிரி வேக வச்சாக்க நம்ம சிக்கன் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆட் வாஷ்ட் சிக்கன் பீசஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஸோ ஹவு டு கெட் க்ளோசர் டு காட்? ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அம்மாவோட, ஃபேமிலியோட எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து கடவுள்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி வேக வச்சிருந்தாலும் நல்லா பாயில் ஆகட்டும், குக் ஆகட்டும் சிக்கன். ஸோ அதை வெந்து கொஞ்சம் அந்த கிரேவி திக்காக ஆகும் போது நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பனில் நம்ம நல்லா அடிக்கடிக்கு நல்லா பெரட்டி கொடுத்து இந்த சுண்டி வரும்போது கொத்தமல்லி கட் பண்ணி மேலே போட்டு நல்லா துருமி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா சிக்கன் ட்ரை இஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு மோர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பூண்டு, தேங்காய், மஞ்சள் தூள், சீரகம், 2 பச்சை மிளகா, தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதில் தயிர், உப்பு போட்டு ஒரு ஒரு அரை மாத்திரம் போதும். அதுக்கப்புறமா கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து தயிர் அதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் கூட ஊற்றி லைட்டாக சூடானா மோர் கறியும் ரெடி. ஸோ ஹியர் இஸ் மை Sunday lunch is ready. Thanks for watching. Hope you all like this video.
So this is how, after my Sunday service, immediately I'll come and prepare my lunch. I hope you all like this video once again.